ஹே நண்பா. ஓகே வாங்க. மழை அதிகமாக இருக்குது. வந்து கோயில்பட்டி கல்லம்டாய் வழியெல்லாம் மழை ஆரம்பிக்கும் மூச்சில் மழை. திருப்பி க்ளவுஸ் கீழே விழு பாருங்க. இப்போது ஸ்டாப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். க்ளவுஸும் இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸு கூட ஏறி போதா. மழையோ மழைக்கெல்லாம் பூட்டில் நனைஞ்சி ஃபுல்லாகவும் நண்பாவா. ஹே நண்பா, நான் உங்கள் பியர்மேன் பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் நண்பா. பெங்களூர் டு திருநெல்வேலி ஷூட்லாம் முடிஞ்சுது. இப்போ கிளம்புறோம். ஓகே வாங்க நண்பா. இப்போ நம்ம பஞ்சி ரோப்ஸ் வச்சு இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். நம்ம பிரதர் அசந்து தூங்கிட்டு இருக்காப்புல. நண்பா இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே, அதனால் நம்ம இதுக்கு ரெண்டுக்குமே ரெயின் கவர் போடணும். என்ன என் ட்ரோன் பேக் தான் எப்படியும், ஆனால் லைட்டாக ட்ரெஸ்லிங்காக தான் இருக்குது. இந்த பேக்கில் வந்து இப்படி வரும் ட்ரெயின் பேக்ஸ். இது நம்ம டேங்க் பேக் ரைனாக்ஸ் உடையது. அது கேமரா, வீடியோ கேமரா பேக். அது லோ ப்ரோவில் உள்ளது நண்பா. இதுக்கு வந்து நம்ம வந்து இதை மட்டும் இதில் தொடச்சிட்டு மாட்டணும். ஏதாவது இரும்பு இருந்துச்சுன்னா அது ஒட்டி வச்சுருப்போம். எனக்கு அப்படி ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதனால தான் ஈஸி. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம அஞ்சலை ரெடியாக இருக்கா? நம்ம எடுத்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பியாச்சு. நண்பா இங்கே ஒரே ட்ரிஸ்லிங்காக இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் கோப்ரோ எடுக்க முடியும்னு தெரில. கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹெவியாக மழை இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் கோப்ரோ உள்ளே வச்சுருவேன் நண்பா. அப்போ வச்சுக்காதீங்க. அப்புறம் மழை எப்போ நிற்குதோ அப்புறம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ மேப் போடணும். ஓகே, மேப்பை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே நண்பா, கிளம்பியாச்சு. ரெய்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் நனைஞ்சிடக்கூடாதுன்னு உலர்த்திக்க வச்சுருந்தேன். இப்போது பழையபடி எடுத்து வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம சர்ஜாப்பூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் என்னாச்சு பிடிச்சிரும். ஓகேவா? செம குளிர். மார்னிங்கில் மழை வேறு பெஞ்சுதா, சரியாக குளிர். இன்னும் ஒரு 5 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக தெரில, எனக்கு ரூட்டு கரெக்டாக தெரில. இன்னும் 5 கிலோமீட்டரில் என்னாச்சு பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹோசூர்னு போட்டு வந்திருந்தேன், எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவு ஐடியா இருந்திருக்கும். நான் டேரெக்டாக திருநெல்வேலி அப்படின்னு போட்டு போயிட்டுருக்கோம் தான். ஓகே வாங்க. ரொம்ப ஸ்பீடாக போக முடியலை. என்னவென்றால் எங்கேயாவது சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது. அதுக்கு ஒரு ஒயிட் லைனும் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னு. ஒயிட் லைன்ஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், பறந்துட வேண்டியதான். நம்ம பின்னாடி வேறு கேமரா பேக்கு எல்லாமே இருக்கா, அதனால் கொஞ்சம் அப்படியே ரஷ் பண்ண முடியல. ஓகே வாங்க, vlog கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக செமையான ரைடு. ஆமாம், எஸ், ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும்.
நண்பா ஒரு வழியாக NH44 பிடிச்சிட்டோம். செம தூரம் தான் ஆக்சுவலாக வந்து. எனக்கு என்னமோ இட்ஸ் அ பிக் லாங் ரைட். செம எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதை பார்த்தோன்னே தான் கண்ணில் கொஞ்சம் ஒரு சந்தோஷமே வருது நண்பா. அப்பாடே வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நண்பா ஹோசூர் தாண்டியாச்சு. ஹோசூர் தாண்டி நம்ம வந்து வர மோச்சில் ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வந்து ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் வர மோச்சில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தோம். சும்மா உள்ளெல்லாம் போகல, வெளியே இருந்து ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தேன். அப்போ அவங்க வந்து ஜஸ்ட் வந்து போய் கேட்டேன் லூட் ஆயில் இருக்கா அப்படின்ட்டு. பெருசு தான் இருக்குது அப்படின்னாப்புல. அப்புறம் ஒரு மெக்கானிக் வந்து அவரே வந்து கொஞ்சம் லூட் ஆயில் அடிச்சு விட்டாப்புல. அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கும் போச்சில் அதுக்குன்னு அவங்க ஒரு எஃபோர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு. ஓகே நண்பா. நம்ம ஹோசூர்லேருந்து ரைட் எடுத்து NH44 விட்டுட்டு NH844 பிடிச்சி ராஜகோட்டை பாலக்கோடு வழியாக ஆக்சுவலாக கோயம்புத்தூர் கேரளா போகிற ரூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி போகாமல் கிட்டத்தட்ட 20 to 30 கிலோமீட்டர் சேவ் ஆச்சு நண்பா நமக்கு இதனால். ஆனால் வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் ஒரு 10 கிலோமீட்டர் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் வர்ற மாதிரி இருக்கும். நேராக வந்து என்னென்னா சேலம் தாண்டி தருமபுரி தாண்டி நம்ம சேலம் ரோட்டை பிடிச்சோம். சேலத்தில் வச்சு NH44 பிடிச்சி போகிற மாதிரி இருந்துச்சு நண்பா. கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபீல் ஆச்சு. மழை அதிகமாக இருக்குது, அதனால் கோபுரம் எடுத்து உள்ளே வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நண்பா. க்ளவுடியாகவே இருக்குது எல்லா பக்கமும். நண்பா காலைல சாப்பாடு வந்து கோயில்பட்டி கடல மிட்டாய் தான். ஆக்சுவலாக வந்து வர மூச்சிலையும் ஃபுல்லாக கடல மிட்டாய் தான். காலைல சாப்பிடல, ஏன்னா சாப்பிட்டா எனக்கு என்னமோ ஸ்லீப்பி மூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் காலைல சாப்பிடல. ஓகே நண்பா, வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோபுரம் நான் எடுக்கலை. கிட்டத்தட்ட 2 டைம் நான் எடுத்தேன், திருப்பி எடுத்து மாட்டினேன். ஆனால் திருப்பி மழை ஃபுல்லாக வர்ற வழியெல்லாம் மழை. ஆரம்பிக்கும் மூச்சில் மழை, திருப்பி ஹோசூர் பக்கம் வந்தோடனே ஒரு மழை. அதுக்கப்புறம் திருப்பி கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் நான் நனைஞ்சி அதனால் ஃபுல்லாக Insta 360 எடுத்துட்டேன் நண்பா. சரியா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Insta 360 எடுத்தேன் நண்பா. ஓகே வாங்க கண்டிப்பாக நண்பா. நண்பா இந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நான் கவனிக்கவே இல்லை, என் க்ளவுஸ் கீழே விழும் பாருங்கள். இப்போ விழுந்துட்டா நான் கவனிக்கவே இல்லை. சரியா, அதுக்கப்புறம் கரெக்டாக கடவுளாக பார்த்து ஒரு அக்கா கண்ணில் இறக்கத்தை காமிச்சு, அந்த அக்கா தான் நமக்கு வந்து, அந்த சிஸ்டர் தான் நமக்கு வந்து காமிச்சு சொன்னாங்க, இப்படி உங்கள் க்ளவுஸ் கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ரிட்டர்னில் போய் அந்த க்ளவுஸை போய் எடுத்துகிட்டு வந்துடுறான்ப்பா. நல்ல வேலை, ஒரு க்ளவுஸ் 2000 ரூபா. நல்ல வேலை, கிட்டத்தட்ட 3500 3800 வாங்கினேன் 2 க்ளவுஸும். இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸு கூட ஏறி போகுதா, அடுத்து ஒரு கார் ஏறி போகுது பாருங்கள். ரைனாக்ஸில் வாங்கின க்ளவுஸ் தான் இது. ஆனால் ஓகே, என் கண்ணு முன்னாடியே ஒரு பஸ்ஸு ஒரு கார் ஏறி போச்சு. ஒன்றுமே ஆகலை நண்பா, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே நண்பா, வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து 2-3 இடத்துல டீ ஸ்டாப்லாம் போட்டேன் நண்பா, என்னால் காமிக்க முடியல பெருசாக. ஏன்னா வந்து ஃபுல்லாக நனைஞ்சி அப்படியே பூட்டுக்குள்ளே இருந்துலாம் தண்ணி வெளியே வருது அந்தளவுக்கு. ஏன்னா இதை எடுத்தோம் அப்படின்னா எதாவது நனைஞ்சிட்டுனா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பார்த்தீங்களா, தண்ணி பட்டால் அவ்வளோதான். அதனால் நான் எடுக்கலை. திரும்பியும் மழை நண்பா. இந்த மாதிரி ரைட்டில் இவ்வளோ திரும்பவும் நனைஞ்சதே இல்லை. மலை இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். ஸ்ரீ முருகவிலாஸ் மண்பானை சமையல், கரூர் பைபாஸில் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு நண்பா, வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஃபுல்லாக நினச்சிட்டோம். அப்புறம் நேராக வந்து இடையில இன்ஸ்டாவோ எதுவும் எடுக்க முடியல, கோபுரம் எடுக்கவே முடியல, மழை பஞ்சிகிட்டே இருந்தனால நேராக வந்து கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு டீ ஸ்டாப்பில் ரெஸ்ட் எடுத்தேன். பாருங்களேன், காலெலாம் பூட்லாம் நனைஞ்சி ஃபுல்லாகவும்
கொஞ்ச நேரம் சாக்ஸை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கணும் நண்பாவா. நண்பா திருநெல்வேலி ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக திருநெல்வேலி ரீச் ஆக போச்சுலேயும் திரும்பியும் மழை. அதனால் ஜஸ்ட் இன்ஸ்டா தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி நேராக வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம் நண்பா. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 12 to 13 hours ஆச்சு இந்த ட்ராவல் நண்பா. பைக்கில் சேஃபாக ஜேர்னி பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக சிம்பிளாக பாசிட்டிவாக இருங்க. என்றும் உங்கள் பியர்ல. பபாய் நண்பா.